பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற நிலையிலும் 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலையை பற்றி கூறிய மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்த நாட்டின் பொருளாதார சாதனைகள் மிகவும் ஊக்கமளிக்கின்றன என்றார். 2024 முதல் காலாண்டில் 4.2% என்ற விகித பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளோம். இது 3.9% என்று கணிக்கப்பட்ட பெரும்பாலான கட்சிகளின் மதிப்பீட்டை விட அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டார். உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலையிலும் 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாடு ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் உயர்ந்த வளர்ச்சியை எட்டியது ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்ட அவர், அவற்றில் தொழிலாளர் சந்தை 2.1% வளர்ச்சியடைந்து மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 16.4 மில்லியன் ரிங்கீட்டாக அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 4வது காலாண்டில் 1.6% பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருந்தது. 2024இன் முதல் 4 மாதங்களில் மலேசியாவின் மொத்த வர்த்தகம் 8.3% அதிகரித்து 91.83 பில்லியன் ரிங்கீட் வர்த்தக உபரியை பெற்றோம் என சுட்டிக்காட்டினார். மேலும் பெருமை என்னவென்றால் 1600 புள்ளிகளை கடந்த FBM கோலாலம்பூர் பங்குச்சந்தை நிலையை எட்டியுள்ளோம். மேலும் உள்நாட்டு பங்குச்சந்தையின் மதிப்பு வரலாற்றில் 2 டிரில்லியன் ரிங்கீட் என்ற மிக உயர்ந்த எண்ணிக்கையை எட்டியுள்ளது. இந்த மைக்ரோ பொருளாதார சந்தையை நாம் ஒன்றாக ஏற்று கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதிகமான மக்களின் கவனத்தை வாழ்வாதாரத்தின் தற்போதைய சுமைகள் ஈர்ப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இது நிஜம். இதை நான் மறுக்க விரும்பவில்லை என்றும் அன்வார் தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.